ஸோ வெளியில் ஒரு காம்படிஷன் போகிறீங்க அப்படின்னா சிம்பிள் லைன் ஃபாலோவர் ரோபாட் வில் நாட் ஒர்க். இட் வில் கோ, பட் ப்ரைஸ் அடிக்க முடியுமான்னு கேட்டிங்கன்னா கஷ்டம். ஸோ ஒரு காம்ப்ளெக்ஸ் ரோபாட்டுக்கு வில் ஜஸ்ட் ஆட் மோர் சென்சார்ஸ். ஸோ ஆஸ் த நம்பர் ஆஃப் சென்சார்ஸ் இன்க்ரீஸ், நம்பர் ஆஃப் கண்டிஷன்ஸும் மாறும். ஸோ வில் டிஸ்கஸ் அபவுட் த நம்பர் ஆஃப் கண்டிஷன்ஸ் அண்ட் அதர் ஸ்டஃப். ஸோ ஒன் இஸ் லைன் ஃபாலோவர், செகண்ட் இஸ் அட்வான்ஸ் லைன் ஃபாலோவர். ஸோ ஃபைன், கோவிட் இருக்கட்டும், கோவிட் அசைட், we can teach you the logic, we can teach you the other stuff எப்படி பண்ணலாம், because we guys have certain components. அது எது எப்படி ஒர்க் ஆகும்னு I can show you, right? So once it's done you can implement it. And stepping into hello Keshav. So அதான் முன்னாடியே சொல்லியிருந்தால, Keshav is one of our senior mentors. is a very intelligent and a very great guy. So yes. Hi Keshav. So அதுதான் guys. So next getting into maze robot. Maze robot is nothing but நீங்கள் குயின்ஸ்லாண்ட் கிஷ்கிந்தாலாம் போயிருப்பீங்க, ஒரு கிளாஸ் ஹவுஸ் மாதிரி இருக்கும். You'll just move into it and ஒரே என்ட்ரி தான் இருக்கும், ஒரே எக்ஸிட் தான் இருக்கும். வேறு இடத்துல போனீங்கன்னா வேறு இடத்துல போய் எண்ட் ஆகிடுவீங்க, பட் ஒன்லி ஒன் எக்ஸிட். சிமிலர்லி இதே 2Dயில் லைன் மாதிரி இருக்கும், ஒவ்வொரு லைனும் will end up in some dead end. So the robot must track the entire maze and it has to find the exit. So this is a basic line maze solver robot. And அதே தான், அதுலேயும் so many conditions and so many stuff. We'll just explain those things. And moving into the next part of the advanced maze is nothing but same concept, ஆனால் உண்மையான வால் இருக்கும். இட்ஸ் அ வால் மேஸ் ரோபாட். ஸோ அந்த வால் மேஸ் ரோபாட்டில் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இன்ஸ்டெட் ஆஃப் tracing the line, you'll be tracing the wall. So you'll go to some other different sensors which can track the wall, and the same logic. So obviously 4 robots will be covered in phase 2. So moving into phase 3 and in the end of phase 2, so இவ்வளோ நீங்கள் பண்ணிட்டீங்கனாலே you can figure out எனக்கு என்ன பிடிச்சிருக்கு, எனக்கு இந்த டொமைன் பிடிச்சிருக்கா. in between these things, ரொம்ப ஆசைப்படாத தம்பி, ஆமாம் ப்ரோ, எனக்கு இவ்வளோ ஃபேன்ஸா, நைஸ், நீ கிளாஸ் எடு, நைஸ். ஸோ அதான் ஃபேஸ் 2 எண்டில் வந்து யூ வில் ஜஸ்ட் ஃபிகர் அவுட் விச் டொமைன் இஸ் இன்ட்ரெஸ்டிங் அண்ட் உங்களுக்கு பிடிச்சிருக்கா. இன் பிட்வீன் இது மட்டும் இருக்காது, வில் ஜஸ்ட் பிரிங் இன் பீப்புள், தே வில் டாக் அபவுட் ஸோ மெனி குட் ஸ்டஃப், வாட் தேர் டூயிங், அப்புறம் இண்டஸ்ட்ரியில் என்ன நடக்குது. ஸோ வில் கிவ் யூ ஓவர் வியூ. இப்போது ஏஐன்னு பார்த்தீங்கன்னா, நான் உனக்கு ஏஐ பிடிச்சிருக்கா நீ போய் பண்ணு, உனக்கு ஐஓடி பிடிச்சிருக்கா நீ போய் பண்ணு அப்படின்னு நான் சொல்ல முடியாது. ஐ ஜஸ்ட் ஹேவ் டு கிவ் யூ இதெல்லாம் இருக்குது, இதெல்லாம் பண்ணலாம், உனக்கு பிடிச்சிருக்கா இல்லைன்னு யூ ஹேவ் டு ஃபிகர் அவுட். ஸோ at the end of phase 2 we'll try to figure out பண்ண முடியலனா you take your time. So based on that we'll split you into groups. Say ML ஒரு 5 பேர், IoTயில் ஒரு 5 பேர், embedded electronicsல ஒரு 5 பேர், அந்த மாதிரி பிரிக்கலாம். Wish அப்படி. If you are not ready, it's okay, you can tell us, வேண்டாம் இப்போ பிரிக்காதீங்க, not interested, it's okay, fine. So moving into phase 3, phase 3ல you'll be working on projects with seniors. There may be hackathons, you'll go with them, participate in events. அண்ட் சொல்ல மறந்துட்டேன், ஃபேஸ் 2ல் யூல் பி அட்டெண்டிங் ஸோ மெனி ஈவெண்ட்ஸ் அவுட் சைட் ஆஃப் SVC. இதில் என்னன்னா, இஃப் யூ கோ தேர், ஃபர்ஸ்ட் திங் இஸ் யூல் கெயின் எக்ஸ்பீரியன்ஸ். அந்த ட்ராக்கை பார்த்தா, சம் ட்ராக்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம ரோபோட் பண்ணாதுன்னு நினைப்பீங்க. ஸோ பேஸ்ட் ஆன் தட் யூ வில் சேஞ்ச் யுவர் கோட். ஃபர்ஸ்ட் திங் இஸ் எக்ஸ்பீரியன்ஸ். செகண்ட் திங் இஸ் யூ வில் எக்ஸ்ப்ளோர் சம்திங் நியூ. அங்கே ரோபோ என்ன தப்பு பண்ணிச்சுன்றதை கண்டுபிடிப்பீங்க. இது வரைக்கும் போன காம்படிஷன்லாம் பண்ணாததை இங்கே பண்ணியிருக்கோம். ஸோ வில் ஜஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட், வில் ஜஸ்ட் ஆட் இட் டு யுவர் பக்கெட். ஸோ ஆட் பண்ணிகிட்டே வருவீங்க. ஸோ அட் ஒன் பாயிண்ட் யூ வில் பி அ ப்ரோ இன் லைன் ஃபாலோவர் காம்படிஷனாக நான் தாண்டா வின்னர், அந்த மாதிரி ஒரு ஸ்டேஜுக்கு வில் கம் டு அ பாயிண்ட். ஸோ தேர்ட் திங் இஸ், இஃப் யூ கோ வித் அ சீனியர், ஒன்றும் இல்லை, நம்ம இதிலே வந்து விஷ்ணு சாய், மது மித்தா, ஸோ தீஸ் பீப்புள் தே வென்ட் வித் கேஷவ் அண்ட் பியூஷ் டு சம் காம்படிஷன் இன் டெல்லி. இட்ஸ் இன்டர்நேஷ்னல் லெவல் ரொபாட்டிக் ஈவெண்ட். ஸோ வென் தே அங்கே போகும்போது என்ன நடக்கும்னு கேட்டிங்கன்னா, தீஸ் பீப்புள் ஆர் ஆல்ரெடி எக்ஸ்பீரியன்ஸ்ட். தீஸ் பீப்புள் அவங்க ஆல்ரெடி பண்ணியிருப்பாங்க. ஸோ வென் தீஸ் பீப்புள் கோ வித் தம், தீஸ் ஜூனியர்ஸ், அதாவது என்னோட ஜூனியர் விஷ்ணு சாய் அண்ட் மதுமிதா, அதாவது உங்களோட மென்டர்ஸ், தே கோ வித் தம், தே ஆட் ஸோ மச் ஆஃப் திங்ஸ் டு லேர்ன். அங்கே போய் அந்த ரோபோ பண்ணும்போது, இஃப் தே ஒர்க் வித் சீனியர், அதுவும் தெரிஞ்ச சீனியரோட ஒர்க் பண்ணும்போது, தேல் டீச் யூ ஸ்டஃப். இது இப்படி பண்ணலாம், இது இப்படி மாற்றலாம். நீங்கள் தனியாக போனீங்கன்னா இட்ஸ் டிஃபிகல்ட். ஸோ தட் திங். ஸோ அதான் சொன்ன மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ், எக்ஸ்ப்ளோரேஷன் ஆஸ் வெல் அஸ் பாண்டிங் வித் யர் சீனியர்ஸ். ஸோ இது வந்து ஃபேஸ் 2ல் நீங்கள் பண்ணும்போது பார்க்கலாம். பிகாஸ் சிச்சுவேஷன் எப்படி போகும்னு தெரியாது. வில் சி. அண்ட் அப்பார்ட் ஃப்ரம் திஸ், ஃபோர்த் திங் இஸ் ரியலி இன்ட்ரெஸ்டிங். யூ வில் கெட் பல்க் அமௌண்ட், நல்லா கேஷ் ப்ரைஸ் தருவாங்க, ஃபன் பண்ணலாம் அதை வச்சு. அண்ட் அதான் சொன்னேன், ஃபோர்த் ஒன் இஸ் ஃபன். வெளில ஈவெண்ட் போனால் செம்ம ஃபன்னாக இருக்கும் ஆக்சுவலி. இல் எக்ஸ்ப்ளோர் மோர் திங்ஸ். அதுவும் ஐஐடிலாம் போனீங்கன்னா, தட் டூ ஐ கெஸ் 2019 யா
2019 myself, Keshav, Sandeepai and Piyush, we went to IIT Madras. 2 days ஓடிக்கு ஓடி ஃபைன். 2 நாள் ஐஐடி கேம்பஸும் சுற்றி பார்த்த மாதிரி இருக்கும், ஃபைன். அண்ட் அப்பார்ட் ஃப்ரம் திஸ் யூ லேர்ன் சம்திங். ஸோ யூஆர் ஆடிங் சம்திங் டு யுவர் பக்கெட். ஸோ வி வென்ட் ஃபார் அ மேஸ் சால்வர் ஈவெண்ட், வால் மேஸ். வி won the first prize. So they gave us around 15K bulk amount. It's more, it's bulk. ஸோ அந்த மாதிரி நல்ல காலேஜில் நல்ல நல்ல ஈவெண்ட்ஸ் போனீங்கன்னா அப்பார்ட் ஃப்ரம் எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் கெய்னிங் நாலேஜ் யூல் ஆல்சோ கெட் மனி. ஸோ மூவிங் டு phase 3. ஸோ கைஸ், இது வரைக்கும் ஏதாச்சும் டவுட் இருக்கா உங்களுக்கு? am I audible? எல்லாம் போதா, இல்லை போரிங்காக இருக்கா, இல்லை எனக்கு பிடிக்கல, நான் கிளம்புறேன்? எனி பீப்புள், எனி ஒன்? தூங்கிட்டாங்க போலடா. உன்னை ஆட் பண்ணியிருக்க கூடாது, நான் தப்பு பண்ணிட்டேன், சாரி. எனி அதர் queries? நான் பேசிகிட்டே இருக்கேன், உங்களுக்கு ஏதாச்சும் கேட்கணுமா என்கிட்ட? கேஷவ், பிரேம், பியூஷ், டோன்ட் ஆஸ்க் anything here, we'll talk later. I'm talking about juniors. எஸ்பெஷலி கேஷவ், டோன்ட் ஆஸ்க் anything டா ப்ளீஸ். இது போதும் ப்ரோ. என்னடா அசிங்கப்படுத்துற? யூடியூப் கமெண்ட்ஸ் படிக்கிற மாதிரி படிச்சுட்டு இருக்கேன் நான், வேறு அமைதியாடுறா. இல்லை ப்ரோ, தூங்கலாம் இல்லை, நான் கேட்குறேன் அவங்களுக்கு பதிலாக நிறைய சொல்லிட்டீங்க. நைஸ். இன்னும் ஒரு ஃபியூ மோர் ஸ்லைட்ஸ், இல் ஜஸ்ட் கோ லைக் கொஞ்சம் ஃபன்னாக போகும், அதுக்கு மேலே டோன்ட் வரி. ஸோ phase 3 போயிட்டிங்கன்னா இட் பி டோட்லி இல் கெட் இன் டு ஒரு, ஃபார் எக்ஸாம்பிள் வாட் வி லேக் இஸ் வி டோன்ட் ஹாவ் அ பேப்பர். ஒரு நல்ல பேப்பர் இல்லை எங்ககிட்ட. பேப்பர் இஸ் நத்திங் பட் ஒரு ரிசர்ச்சாக இருக்கலாம், இல்லை ஒரு ப்ராஜெக்டை பேப்பராக மாற்றினீங்கன்னா பேப்பரோட வேல்யூ வேறு. 10 ப்ராஜெக்ட் வின் பண்ணுறதோட 2 பேப்பர் கையில் இருந்ததுன்னா இட்ஸ் எக்ஸ்ட்ராடினரி. இஃப் யூ அப்ளை ஃபார் MS or if you go for placement, if you have a paper, you have separate weightage. So you'll work on papers. அப்புறம் ரியல் டைம் ப்ராஜெக்ட்ஸ், ஆஸ் ஐ செட். phase 2 வில் கோ ஃபார் ஈவெண்ட்ஸ், காம்படிஷன்ஸ், ரொபாட்டிக் ஈவெண்ட்ஸ் அந்த மாதிரி. phase 3 வில் ஒர்க் வித் சீனியர்ஸ் இன் சம் ப்ராஜெக்ட்ஸ். சரி, ரியல் டைம் ப்ராஜெக்ட்ஸ், இல்லை ஒரு மேக்கத்தானில் போய் ஒரு ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட் போட்டு செலக்ட் ஆகி அந்த ப்ராஜெக்ட். ஸோ சம்திங் லைக் தட். phase 3 அந்த மாதிரி போகும். phase 3 லைக் அதான் பேப்பர், ப்ராஜெக்ட், சம் கான்செப்ட்ஸ், அப்படியே வெளியில் ஈவெண்ட்ஸ். அப்புறம் யூ வில் பி டூயிங் சம், அதான் நான் சொன்னல, phase 1 phase 2 வில் ஜஸ்ட் கைட் யூ த்ரூ சம் பாத். phase 3 வில் பி டூயிங் சம் கோர்சஸ் லைக் இன் Coursera, Udemy. அந்த இதில் வர அசைன்மெண்ட்ஸ் அண்ட் குவிசஸில் ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா யூ கேன் போஸ்ட் இன் யுவர் Slack group and your mentors will clear it out. முடிஞ்ச அளவுக்கு அவங்க பண்ணுவாங்க. phase 3 is equal to ஃபன்னா ப்ரோ ராய்சி is equal to ஃபன்னு மாற்றிக்கோ. ஃபுல்லாக டோட்டலி ஃபுல் ஆஃப் ஃபன் தான், பட் யூ லேர்ன் சம்திங் அப்பார்ட் ஃப்ரம் தட். ஓகே, இந்த பையன் பேசிகிட்டே இருக்கானே நிறுத்தவே மாட்டானா அப்படின்னு ஃபீல் பண்ணுறவங்களுக்குலாம் ஏன் எனக்கு ஏதாச்சும் ரோபோ பற்றி வீடியோ காட்டக்கூடாது அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். ஸோ ஐ ஜஸ்ட் ஷோ யூ சம் இன்ட்ரெஸ்டிங் ரொபாட்டிக் வீடியோஸ். Spotify. So I'll just show you a line follower video. So guys, இந்த வீடியோ தெரியுதா ஸ்க்ரீனில்? Is it visible? Prem, is it visible, Prem? ஏடா Okay. நல்லா இருக்கு. You want to look at the browser history? Sorry bro. வெயிட், அங்கே ஒரு பையன் கை காமிச்சிட்டே ஓடனா தெரியுமா? அவன் யாரும்லாம், அவன் தேஜேஷ், ஒன் ஆஃப் யர் சீனியர் மென்டர்ஸ். இவ்வளோ அசிங்கமாக இன்ட்ரடக்ஷன் தரேன் அவனுக்கு. ஏய், அதான் ஃபோட்டோலாம் காமிச்சிட்டேன்ல. ஸோ இங்கே நிற்கிற இந்த பல்க் ஃபிகர் நான், அது உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். ஸோ ஃபைன் ப்ரோ. ஃபிகர் இந்த சென்ஸ் ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி அந்த ஃபிகர் ப்ரோ. யார் ப்ரோ நீங்கள்? அங்கே அந்த வெள்ளை சாக்ஸ் போட்டு நிற்கிறவனும் தேஜஸ் தான், அந்த பக்கம் அங்கே லெஃப்டில். ஸோ திஸ் இஸ் our லைன் ஃபாலோ ரோபாட் which we took to Amrita at Coimbatore. ஸோ அதே தான், இட்ஸ் அ குவைட் அ டிஃபிகல்ட் ட்ராக். பட் எடுத்தோன்னே நான் ஃபர்ஸ்ட் ஈவெண்ட்டே இந்த ஈவெண்ட்டுக்கு நான் போய் வச்சேன்னா என் ரோபாட் கண்டிப்பாக ஜெயிக்காது. இட்ஸ் அ காம்ப்ளெக்ஸ் லைன் ஃபாலோ ரோபாட். சிம்பிள் லைன் ஃபாலோ ரோபாட் வில் பி லைக் அந்த சர்க்கிள் மாதிரி ஒன்று இருக்குது பார்த்தீங்களா? ஸோ லைக் அந்த நெக்ஸ்ட் ஃப்ரேமில் ஐ வில் ஷோ யூ. அந்த சர்க்கிள் மாதிரி இருக்குல்ல. ஸோ ஃபார் தட் அ சிம்பிள் லைன் ஃபாலோவர் ரோபாட் இஸ் இனஃப். ஸோ அதான் இந்த மாதிரி ஈவெண்ட்ஸுக்கு இஃப் ஐ டேக் யூ கைஸ் லைக் ஜூனியர்ஸ் வித் அஸ், யூ லேர்ன் மோஸ்ட் ஆஃப் இயர். இந்த மாதிரி இதுக்கெலாம் போனீங்கன்னா
ஸோ அதுதான் சொல்ல வரேன். ஸோ இஃப் வி டேக் யூ வித் அஸ் இந்த ரோபாட்டில் நிறைய கண்டிஷன்ஸ் வி அப்ளைட் ஸோ மெனி கண்டிஷன்ஸ் வி ஜஸ்ட் தாட் ஆஃப் சம் கண்டிஷன்ஸை டெஸ்டிங் பண்ணும்போது ஸோ மெனி கண்டிஷன்ஸ் மைண்டுக்கு வரும். அந்த கண்டிஷன்ஸ்லாம் போட்டு ஆஃப்டர் டெஸ்டிங் ஃபார் ஸோ மெனி டேஸ் வி ஜஸ்ட் கேம் அப் வித் திஸ் திங். Shall I reveal your YouTube history? ஸோ ஐ கெஸ் டோன்ட் ஃபீல் இவன் பண்ணதே காமிக்கிறானே அப்படின்னு. நான் ஜஸ்ட் ஐம் நாட் ட்ரைங் டு போஸ்ட் மை செல்ஃப். இட்ஸ் நாட் மீ, இட்ஸ் த என்டையர் டீம். லைக் நாங்கள் பண்ணுறது எதுக்கு நான் காமிக்கிறேன் அப்படின்னா இன் ராய்ஸி ஈவன் யூ கைஸ் கேன் டூ அப்படின்றதுக்காக தான். ஸோ செகண்ட் ஒரு லைன் ஃபாலோவர் என்ன பண்ணுதுன்றது ஒரு குட்டி க்ளோஸ் அப் மாதிரி சம்திங் கைண்ட் ஆஃப் திங். ஸோ இஃப் யூ see this அந்த ஃப்ரண்ட்டில் இருக்க திங், ஓகே, இந்த ஃப்ரண்ட்டில் இருக்க தட் போர்ட், தட் அந்த ரெட் கலர் லைட் இருக்குது பார்த்தீங்களா, தட் திங் இஸ் த சென்சார். இட் ஹாஸ் 5 இன்ஃப்ராரெட் சென்சார்ஸ். ஸோ அந்த சென்சார்ஸ் வந்து வி வில் கோட் இட், அது எல்லாமே இன்புட் எடுக்கும். அந்த இன்புட் வச்சு ஒவ்வொரு கண்டிஷனும் வில் ஃப்ரேம். ஸோ அந்த ப்ளூ கலர் இஸ் த வீல் அண்ட் அந்த வீல் எதுக்கு சொல்ல வரேன்னா அந்த இடத்துல தான் வில் பிளேஸ் த ரோபாட். மோட்டர் வீல் கூட தெரியாதா, இது கூட சொல்கிறானே அப்படின்னு கேட்காதீங்க. நான் என்ன எதுக்கு சொல்ல வரேன்னா அந்த இடத்துல தான் ரோபோ பிளேஸ், அந்த வீல் மோட்டர் பிளேஸ்மெண்ட் இஸ் மோர் இம்பார்ட்டண்ட் அப்படின்னு சொல்ல வரேன். ஸோ மோட்டர் வந்து ரொம்ப பின்னாடி இருந்தால் வெயிட் ஃபுல்லாக பின்னாடி உட்காரும். ரோபோ சரியாக முன்னாடி வச்சிங்கன்னா சென்சார் போய் தரையில் இட் வில் ஃப்ரிக்ஷன் ஜாஸ்தி ஆகும் ஃப்ரண்ட்டில். அது மாதிரி சென்டராக ப்ளேஸ் பண்ணும். அண்ட் வெயிட் பேலன்ஸ் இஸ் ஆல்சோ மோர் இம்பார்ட்டண்ட். ஸோ அந்த மாதிரி அண்ட் த பேட்டரி யூ சூஸ் அண்ட் த வயர்ஸ் விச் யூ சூஸ் இட்ஸ் மோர் இம்பார்ட்டண்ட். ஸோ அதான் ஒரு க்ளோஸ் அப்பில் எப்படி ஒர்க் ஆகுது. திஸ் வாஸ் அ டெஸ்டிங் ட்ராக். ஏதோ ஒரு ஈவெண்ட் போகும்போது வி ஆர் டெஸ்டிங். ஸோ அப்போ எடுத்த ஒரு பிக் தான் அது. ஸோ திஸ் இஸ் த க்ளோஸ் அப். தீஸ் 5 ஆர் த சென்சார்ஸ். இது ஒரு காம்ப்ளெக்ஸ் ரோபாட்டுக்கு, ஒரு சிம்பிள் ரோபாட்டுக்கு 2 சென்சார்ஸ் ஆர் மோர் தென் எனஃப். ஸோ நெக்ஸ்ட்டு, ஸோ ஒரு வால் மேஸ் காம்படிஷன் சேம் விச் ஹேப்பன் இன் அமிர்தா. அந்த ஐஐடியில் நடந்த வீடியோஸ் வந்து வி லாஸ்ட். ஸோ திஸ் இஸ் த வால் மேஸ். இப்படி தான் இருக்கும். ஸோ சின்ன மேஸ். இந்த மேஸை வந்து த ரோபாட் ஷுட் ஸ்டார்ட் இயர் அண்ட் அந்த மேஸை விட்டு இட் ஹஸ் டு கம் அவுட். பிஜிஎம் போடுறாங்க. ஒன் செகண்ட். இப்போ அந்த போர்டை பெருக்கனால அவன் தான் நம்ம சந்திப்பாய். ஸோ திஸ் இஸ் ஆல் அபவுட் மேஸ். ஸோ இதே மேஸ் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இந்த மாதிரி ஒரு லைனில் கூட இருக்கலாம். ஐம் நாட் பிளேயிங் த வீடியோ. இந்த மாதிரி லைனே கூட மேஸாக இருக்கலாம். திஸ் சம்திங் லைக் 2D மேஸ் அண்ட் விச் ஐ ஷோட் யூ ப்ரீவியஸ்லி. இட் வாஸ் அ வால் மேஸ். ஸோ தீஸ் ஆர் த திங்ஸ் விச் யூ வில் பி டூயிங் இன் phase 2. ஸோ phase 2 இஸ் கம்ப்ளீட்லி phase 2ஓட எண்டில் பார்த்தீங்கன்னா வில் பி டூயிங் தீஸ் திங்ஸ். ஸோ நெக்ஸ்ட், ஓகே, ஸோ திஸ் இஸ் அ tedious job for a person of RISE or any department or any student. எந்த டொமைனில் நான் ஃபோக்கஸ் பண்ண போகிறேன். எனக்கு ஈஸிலாம் ஈஸி பேர் நல்லா இருந்துச்சு. ஒரு 2 நடுவில் ஒரு சி அண்ட் ஈஸியில் போனால் வேலை கிடச்சிரும். கோர் படிக்கலாம், கோர் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், சம்திங் எதாவது சொல்லியிருப்பாங்க. யூ வுட் ஹவ் ஜாயின்ட். ஸோ என்ன பண்ண போகிறேன், ஸோ வாட் ஆர் த டொமைன்ஸ் அவைலபிள், என்னெல்லாம் இருக்குது, என்னெல்லாம் படிக்கலாம் அப்படின்றத வந்து ஐ ஜஸ்ட் ஷோ யூ. ஸோ வேரியஸ் டொமைன்ஸ், இதோட நிறைய டொமைன்ஸ் இருக்குது. கம்யூனிகேஷன், அனலாக், ஸோ மெனி டொமைன்ஸ் ஆர் தேர். ராய்ஸில் எதெல்லாம் வில்
டீச் யூ. பிகாஸ் நாங்கள் எதில் பெஸ்ட்டாக இருக்கோமோ அதுதான் we can deliver. எங்களுக்கு தெரியாத ஒரு விஷயம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா வில் ஜஸ்ட் கைட் யூ, வில் ஜஸ்ட் லைக் give you contacts of some other person who's really an expert